எதிரிக்கும் துரோகிக்கும் வித்தியாசம் நான் சொல்கிறேங்க. நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு பெரிய ஆளத்துக்கு முன்னக்கொட்டி நான் ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னேறி காட்டுறேன்டா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஓகே, பரவாயில்ல. ஆனால் அந்த துரோகி யார் தெரியுமா? உங்கள் கூட இருந்து நீ வளரவே கூடாதுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் உங்கள் கூட உட்காந்து கொழுப்பு இருப்பான். ஆனால் அவனை மட்டும் நம்பிடாதீங்க. ஆனால் இப்படிலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களாங்க, அவங்களாம் என்னத்தோட சொல்கிறது. நான் சொன்னது உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படி ஷேர் பண்ணுங்கள். எல்லா பெண்களுக்குங்க ஒரு பிடித்த இடம் இருக்குங்க. நான் சொல்லிட்டாங்க என்னென்னு. அவங்க தாய் வீடு இருக்கலாங்க. அந்த தாய் வீட்டில் தாங்க நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாம் கிடைக்குங்க. நான் சொன்னது கரெக்டாக தானேங்க? உண்மை தானேங்க? நான் சொன்னது உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தப்போ சரியோ என்றைக்கும் நீங்கள் தைரியமாக பேச கற்றுக்குங்க. அதுதாங்க நல்லது. ஆனால் நீங்கள் பேச பயப்பட்டாலே உங்கள் மேலே பாதி தப்பை தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் தைரியமாக பேசுங்க. என்றைக்குமே யாருக்கிட்ட தைரியமாக பேசுங்க, பயப்படாதீங்க. அது பேசுனா தாங்க நல்லது. பேச தயனிங்க, தப்பை ஃபுல்லாக உங்கள் மேலே வச்சுட்டு போயிடுவாங்க. நான் சொன்னது உண்மை தானே? நான் சொன்ன உண்மை தான். ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள்.